விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது. ஒரு ஒர்க்கை எடுத்தாங்கனாவே அந்த ஒர்க்கில் ஒரு அழுத்தத்தை சந்திச்சு தான் அந்த ஒர்க்கை அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. ஒரு வேலையை எடுத்தோம் செஞ்சோம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காதுங்க. அதுக்காக இவங்க நிறைய முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த முயற்சி இவங்க எவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்கங்கிறத தெரியவே தெரியாது. ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறமை உடையவர்களாக இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலையும் ஒரு பொறுப்பை இவங்கள்ட்ட ஒப்படைச்சா அதை கண்டிப்பாக நல்லபடியாக அமைக்க ஒரு திறன் அப்படிங்கிறது இந்த மகரத்திற்கு நல்லாவே இருக்கு. நீங்க அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணாலும் வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். நாளைக்கு நமக்கு தம்பி செய்வான் தங்கச்சி செய்வா அப்படின்லாம் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்களால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல நம்பாதீங்க. உங்க பிள்ளை உங்ககிட்ட உண்மையை சொல்லுவான்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்களை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. இப்ப நீங்க ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மனைவி, நீங்க பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் கொஞ்சம் சஞ்சல மனப்பான்மை உடையவராக இருப்பாரு. உங்களையே சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸை நீங்க எப்போதுமே பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். அட்சய லக்ன பദ്ധதியில தான் நம்ம அதிகமாக பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேர் ராசிக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்காகவே இந்த ராசி பலன். நீங்கள் இதை அட்சய ராசிக்கு எடுத்துக்கிறதுனாலும் ரொம்ப சந்தோஷம். தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். மகரம், இந்த மகர ராசிக்கான பொது பலன்களாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. மகரத்தை பொறுத்தளவில் அவங்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கே சோதனைகளை தரக்கூடியதாக மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒர்க்கை எடுத்தாங்கனாவே அந்த ஒர்க்கில் ஒரு அழுத்தத்தை சந்திச்சு தான் அந்த ஒர்க்கை அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. ஒரு வேலையை எடுத்தோம் செஞ்சோம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காதுங்க. அதுக்காக இவங்க நிறைய முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த முயற்சி இவங்க எவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்கங்கிறத தெரியவே தெரியாது. அது அவங்களுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அந்த அழுத்தத்தை எல்லாம் இவங்க தான் ஹேண்டில் பண்ண, அதாவது ஒரு நல்ல ஒரு நிர்வாக திறமை உடையவர்களாக இந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலையும் ஒரு பொறுப்பை இவங்கள்ட்ட ஒப்படைச்சா அதை கண்டிப்பாக நல்லபடியாக அமைக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இந்த மகரத்திற்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரத்தில் 2ஆம் இடம் கொஞ்சம் பேச்சை மட்டும் குறைச்சிக்கணும். கொஞ்சம் வளவளன்னு பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அடுத்தவங்க முன்னாடி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை குறைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணணும், பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேச கற்றுக்கணும். ஒரு விஷயத்தை சுற்றி எல்லாம் பேசக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக இதுதான் விஷயம் அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை நான் இப்படி தான் எனக்கு பேச வரும்னு பேசுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மாட்டிக்குவாங்க. அதனால நிறைய அவஸ்தை அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அவங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா இவங்களுக்கு தான் செலவை உண்டு பண்ணும். இவங்க ஏதாவது ஒரு குரூப்ல போய் நம்ம இதை பண்ணலாமான்னு எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அதுக்கு செலவு இவங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். அந்த குரூப்ல இருந்து எந்த ஒரு செலவுமே ரிட்டர்ன் ஆகாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வை இவங்களுக்கு ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கம்யூனிகேஷன் இவங்களுக்கு விரயமாகும். போட்டித் தேர்வுகளுக்காக முயற்சி பண்றாங்கன்னா அந்த போட்டித் தேர்வுகள் அவ்வளோ சீக்கிரம் இவங்களால சக்சஸ் பண்ண முடியாது. அதற்காக ரொம்ப கடுமையா அவங்க போராட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே உத்திராட நட்சத்திரத்தில் இவங்க பிறந்தவர்களாக இருந்தால் இந்த போட்டித் தேர்வு இவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கக்கூடிய திசையாக இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. இந்த வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஆனா இவங்களுக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணாலும் வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். டெக்னாலஜில உங்களுக்கு ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். அதனால இந்த மகர ராசியில் ராகு திசை நடக்கிறவங்க இந்த டெக்னிக்கலா நீங்க சில விஷயங்களை ஹேண்டில் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சக்சஸான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுத்துரும். இளைய சகோதரர்களுக்காக நீங்க தான் செலவு பண்ணணும். அவங்கள்ட்ட இருந்து எந்த ரிட்டனும் கிடைக்காது. நாளைக்கு நமக்கு தம்பி செய்வான் தங்கச்சி செய்வா அப்படின்லாம் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்களால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு நீங்க மகிழ்ச்சியாக செலவு செய்யணும். அதுதான் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டங்களில் கொடுக்கப்பட்ட அந்த கடன் அப்படிங்கிறது அவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான். அம்மா அப்பாவினுடைய தன்மை, இவங்க பெற்றோர்கள் மேல ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அந்த பெற்றோரனுடைய அனுகிரகமும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் இவங்களுக்கு எப்போதுமே ஒரு பிளெஸ்ஸிங்காக ஒரு கவசமாக பாதுகாக்குமா? கண்டிப்பாக பாதுகாக்கும். அதனால் மகர லக்னத்தை பொறுத்தளவில் நீங்கள் தாய் தந்தையர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு எந்த ஒரு செயலையும் செய்யுங்க.
இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறத அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும். அது நல்ல வீடாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், பாக்கியமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினால கண்டிப்பா கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்துல நம்பவே நம்பாதீங்க. உங்க பிள்ளை உங்ககிட்ட உண்மையை சொல்லுவான்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்களை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. ஏன்னா குழந்தைகள் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்றதுல நிறைய அந்த மறைமுகமான ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் ரகசிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது கூட பிள்ளைகள்கிட்ட இருக்கும். பிள்ளைகளை கவனமாக கவனிக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் ரொம்பவே கவனமா இருங்க. பிள்ளைகளை நம்பி நாளைக்கு என் சொத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பையன் என்னை ஏமாத்திட்டான்னு புலம்புற வேலை கூடாது. அதனால குழந்தைகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு ராசியில இந்த மகரமும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்க? திருமண வாழ்க்கை கொஞ்சம் சலனமாவே தான் இருக்கும். ஏன்னா இங்க நீங்க சனியாக வேலை செய்வீங்கன்னா அங்க ஆப்போசிட் சந்திரனாக வேலை செய்யும். அப்ப மனைவியினுடைய நிலை எப்படி இருக்கும்? தண்ணியில தத்தளிக்கிற மாதிரி அவங்க முடிவெடுக்க முடியாத. இங்க நீங்களே முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் சிரமம். அடுத்தவங்களுக்காக முடிவெடுக்கிறீங்கன்னா அது உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ரொம்ப அழகா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இதைதான் இப்படிதான் பயணிக்கணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அழகா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது அந்த முடிவுல நீங்க உறுதியாக இருக்க முடியாது. மனசு அலைபாயும், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா போயிடும். அப்ப அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நீங்க அடுத்தவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் நீங்களே காம்ப்ரமைஸ் போகிறது தான் உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்களை இதுக்குள்ள இன்வால்வ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க கேம் விளையாடிட்டு போயிடுவாங்க. வாழ்க்கை நஷ்டம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சந்திரன் அங்கே மனைவி வந்து சஞ்சலத்தின், அதாவது மனைவி அப்படிங்கிறத விட ஆப்போசிட். இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மனைவி, நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் கொஞ்சம் சஞ்சலம் மனப்பான்மை உடையவராக இருப்பார். உங்களையே சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இருப்பாங்க. அதுக்காக அவங்க ஏன் நீ என்னை சந்தேகப்படுறேன்னு நீங்கள் கேட்டு தயவு செஞ்சு சண்டைக்கு போகாதீங்க. அவங்க சந்தேகப்படாத அளவிற்கு உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களால ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. இன்னும் நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு நேரத்தில் ஒன்று பேசுவாங்க, இன்னொரு நேரத்தில் என்ன பேசுவாங்க. அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன் இப்படி இருக்கா, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய அந்த புத்தி தடுமாற்றங்கள் அந்த மாதிரி ஏற்ற இறக்கமாகவே வேலை செய்யும். ஏன்னா சந்திரன் இல்லையா, வளர்ந்து தேயக்கூடிய கிரகம் இல்லையா, அதனால அவங்களுக்கு அந்த மதிங்கிறது கொஞ்சம் வளர்ந்து தேயக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவங்களுடைய எதிர்பாராத திடீர் நிகழ்வுகள். இந்த அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் எல்லாம் அந்த மகராசிக்காரங்க யாராவது இருக்கீங்கன்னா கரெக்டா கட்டிடுங்க. இல்லைன்னா இந்த நேரத்துல அவங்களுக்கு ஆப்படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸை நீங்க எப்போதுமே பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபைன் முதல்ல உங்களுக்கு தான் விழுகும். அதை வந்து கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா அரசு தொடர்பான நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அரசியல்வாதிகளோட தயவு செஞ்சு எந்த பழக்கமும் வச்சுக்காம இருக்கிறதே உங்களுக்கு சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க வேலையில இருக்கீங்கன்னா கம்பி மேல நடக்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபைலையும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் ரொம்ப கவனமா நீங்க அதை ஹேண்டில் பண்ணணும். இன்னும் அந்த ரேஷன் கடையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உணவு நுகர்வோர் தன்மையில இது பண்றீங்க, வேலை செய்யறீங்க அப்படின்னா, சொசைட்டியில் கூட்டுறவுத்துறையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப எகெயின்ஸ்டான ஒரு சூழ்நிலைகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துடும். அதனால ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து வேலையை பொறுத்தளவில் நீங்கள் உங்களை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. உங்களுடைய செயல் திறமை அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டா அந்த பஞ்சாயத்தை அந்த நிகழ்வுகளை நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனையை நடுநிலையாக இருந்து தீர்த்து வைக்கக்கூடியதில் உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்தரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு ஒரு விஷயத்த கருதுறீங்க, உங்களுக்கு பரிகாரம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கணும். அது ஒன்று தான் உங்களுக்கான மிகச்சிறந்த பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார தடைகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3லே சனி இருந்தால் முச்சந்தி மனிதனும் முடிசூடா மன்னனாவான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான காலம் இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மலிவான நாட்டு சர்க்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது குலாஸ் நாட்டு சர்க்கரை 100% சுத்தமானது.